السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله فعل وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. وقال النبي صلى الله عليه وسلم: الرحم معلقة بالعرش تقول من وصلني وصله الله ومن قطعني قطعه الله أو كما قال عليه الصلاة والسلام. கற்பத்தில் இருக்கும் குழந்தைக்கும் கற்பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் மாங்கனிக்குள் இருக்கும் வண்டிற்கும் உணவளித்து காக்கின்ற வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி, வாழ்வுக்கு வழிகாட்ட வையகத்தில் வந்துதித்த வள்ளல் பெருமானார் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி, அவர்களின் அடிச்சுவட்டை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல்கள் ஆகியோரது நல்லாசிதனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிப தோழர்களே, இளஞ்சிறார்களே, மரலான ஜும்மாவினுடைய தொழுகையை தொழுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப நேரத்திலேயே வந்தமாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜும்மாவினுடைய முழு பலனும் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. நமது ஹலாலான முராதுகள், நாட்டங்கள், தேட்டங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. எல்லா விதமான ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டங்கள், நோய் நொடிகளை விட்டும் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட தகவல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பொழுது சஹாபாக்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இப்படி சொன்னார்கள்: மன் சர்ரஹு அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, மன் சர்ரஹு அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸ்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை தோழர்களை பார்த்து கேட்டார்கள்: மன் சர்ரஹு, யாருக்கு மகிழ்ச்சி அளிக்கும், யாருக்கு சந்தோஷம் அளிக்கும், அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, உலகத்திலே அவன் பிறந்தவன், அவனுடைய ரிஸ்க் தாராளமாக்கப்பட வேண்டும் என்பதை, தாராளமாக்கப்படுவதை அது யார் மகிழ்ச்சி அடைவார்? ஒருவர் தன்னுடைய ஜீவாதாரம் தாராளமாக்கப்படுகிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைபவர் யார்? இரண்டாவதாக கேட்டார்கள்:
ஆயுள் நீளமாக்கப்படுவதை மகிழ்ச்சி அடைவது யார்? வாழ்வாதாரம் அதிகமாக்கப்படுவதையும் ஆயுள் நீளமாக்கப்படுவதையும் மகிழ்வது யார், மகிழ்ச்சி அடைவது யார் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடம் கேட்டுவிட்டு அதற்கான பதிலையும் அவர்களே சொன்னார்கள். இந்த இரண்டும் யாருக்கு ஆயுள் நீட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருடைய உணவு ஜீவாதாரம் வாழ்வாதாரம் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவரது உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும். அவர்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும். ஆயிரக்கணக்கான ரக்காத்து தொழுவதை பற்றி சொல்லப்படவில்லை. சம்பாதிக்கிற பொருட்கள் அத்தனையும் தான தர்மமாக வழங்கிவிட வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. கால்கெடுக்க, கண்கெடுக்க, உடல் நடுங்க இபாதத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. மாறாக கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய ஆயுள் நீளமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருடைய உணவு தாராளமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் அதைத்தானே விரும்புகிறோம். நம்முடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் தாராளமாக கிடைக்க வேண்டும். அதுபோல நம்முடைய ஆயுள் நீளமாக்கப்பட வேண்டும். இதை நாம் விரும்புகிறோம். ஆனால் அப்படி விரும்பினால் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதை நாம் செய்கிறோமா? நம்மில் எத்தனை பேர்கள் குடும்பத்தோடு பிளவுபட்டிருக்கிறோம். கட்டிய மனைவியை பிரிந்து எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளை பிரிந்து எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த அண்ணன் தம்பிகளை பிரிந்து எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய உறவு முறைகளை பிரிந்து அவர்களை கண்டால் பேசாமல், எதுவும் கொடுத்தல் வாங்கால் செய்யாமல், அவர்களுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுக்காமல் எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம்தான் உறவுகளை பேண வேண்டும் என்பது. உறவுகள் என்பது பல வகையாக இருக்கலாம். இஸ்லாம் உறவுகளை நமக்கு பல வகைகளாக பிரித்து தருகிறது. உறவு முறை என்பது 4 விதமான உறவு முறைகள் இருக்கிறது. ஒன்று சிலத்துல் ஹல்க் என்று சொல்வார்கள், படைப்பு வழி சொந்தம். அல்லாஹ்வுடைய படைப்பு அத்தனையுமே நமக்கு சொந்தம்தான். அல் ஹல்கு குல்லுகும் அய்யாருல்லாஹ். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒரே குடும்பம் போல இருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, உறவு என்பது ஒன்று படைப்பு வழி சொந்தம், 2 சிலத்துல் ஈமான், ஈமானிய சொந்தம். எந்த நாட்டவனாக இருந்தாலும், எந்த மொழியினராக இருந்தாலும் ஈமான் கொண்டவர்களை சகோதரர்களாக, உறவினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையும் உணர்வும் நம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும். ஈமானிய சொந்தங்கள், ஈமானிய சொந்தங்கள். மூன்றாவதாக சிலத்து சிஹர், திருமண வழி சொந்தம். திருமணம் முடித்ததனால் ஏற்படக்கூடிய உறவுகளும் சொந்தங்களும். 4வதாக சிலத்து நசப், வம்ச வழி சொந்தம், வம்ச வழி சொந்தம். ஆக 4 விதமான உறவு முறைகள் இருந்தாலும் கூட இதிலெல்லாம் மிகவும் போற்றுதலுக்குரிய அந்த உறவு முறை என்பது சிலத்து நசப், வம்ச வழி உறவு. வம்ச வழி உறவு என்பது நாம தேர்வு செய்து கொண்டது கிடையாது, அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்தது. யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை, யார் நமக்கு தாயாக வர வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை, யார் நமக்கு உடன்பிறப்புகளாக வர வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை, யார் நமக்கு சித்தப்பா பெரியப்பாவாக வர வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை. மாறாக இறைவனாக நமக்கு ஏற்படுத்திய உறவு முறைகள் தான், உறவு முறைதான் அந்த சிலத்தின் நசமாக இருக்கிறது, வம்ச வழி உறவாக இருக்கிறது.
எல்லா உறவுகளையும் பேண வேண்டும். வம்ச வழி உறவுகள் இருக்கிறது, அதை கூடுதலாக பேண வேண்டும். அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்றும் இவன் செய்ய வேண்டிய அவசியமில்லை, அணங்க வேண்டிய அவசியமில்லை, வெறும் பார்வையினாலேயே நன்மைகள் எழுதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், என்சிலுல்லா, தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பார்கள், என்சிலுல்லாஹு குல்ல யௌமின் 20 வ 100 ரஹ்மா. அல்லாஹ் கஅபாவில் தினமும் 120 ரஹ்மத்துகளை இறக்குகிறார். அல்லாஹ் எல்லோருக்கும் கஅபாவை காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. மக்பூலும் மப்ரூரும் மர்தியுமான ஹஜ் உம்ரா ஜியாரத் மீண்டும் மீண்டும் செய்கின்ற நல்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி வைப்பானாக. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் சொன்னார்கள், கஅபாவில் அல்லாஹ் தினமும் 120 ரஹ்மத்துகளை இறக்குகிறார். அதில் 60 ரஹ்மத்துகள் அருள் யாருக்கு தெரியுமா? கஅபாவை வலம் வரக்கூடியவர்களுக்கு. கஅபாவை வலம் வரக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத்துகளை அல்லாஹ் சொரிகிறான். 40 ரஹ்மத்துகள் கஅபாவிலே தொழக்கூடியவர்களுக்கு, கஅபாவை சுற்றிலும் தொழுபவர்களுக்கு 40 அருள்களை அல்லாஹ் இறக்குகிறான். 20 நன்மைகள் ரஹ்மத்துகள் இருக்கிறது லின்னாவிரியன், கஅபாவை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு. கண்களால் கஅபாவை பார்த்து கொண்டே இருக்கிறார்களே, சும்மா இருக்கிறார்கள், எந்த தஸ்பீகும் எந்த திக்ரும் இல்லாமல் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, வெறும் கண்களால் கஅபாவை கண்டுகொண்டே இருக்கிறார்களே, பார்த்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கும் 20 ரஹ்மத்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தப்ரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் அன்பானவர்களே, சில விஷயங்களை பார்ப்பதே இபாதத்தாக இருக்கிறது, வணக்கமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதுவும் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்-நظரு இலல் கஅபத்தி இபாதத்துன், அன்-நظரு இலல் கஅபத்தி இபாதத்துன், கஅபாவை பார்த்து கொண்டே இருப்பதிருக்கிறது, அது வணக்கமாக இருக்கிறது. கஅபாவை வெறுமனே பார்த்து கொண்டே இருப்பதிருக்கிறது, அதுவும் வணக்கமாக இருக்கிறது. வன்-நظரு ஃபீ கிதாபில்லாஹி இபாதா, அல்லாஹுடைய வேதம் அருள்மறை குர்ஆன், அதை படிக்க வேண்டும், அதை ஓத வேண்டும், அதனுடைய பொருளை விளங்க வேண்டும், அதனுடைய விளக்கத்தை வாழ்வில் கொண்டு வர வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வன்-நظரு ஃபீ கிதாபில்லாஹி இபாதா, அல்லாஹுடைய வேதமாம் அல் குர்ஆன் ஷரீஃப், அதை பார்ப்பது வணக்கமாக இருக்கிறது. அதை எடுத்து பார்ப்பது இருக்கிறது, அதுவும் வணக்கமாக இருக்கிறது. 3 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, கஅபாவை பார்த்து கொண்டிருப்பது வணக்கமாக இருக்கிறது, குர்ஆன் ஷரீஃபை பார்த்து கொண்டிருப்பது வணக்கமாக இருக்கிறது. மீண்டும் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வன்-நظரு இலா வஜ்ஹில் வாலிதைனி இபாதா, தாய் தந்தையர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பதிருக்கிறது, அதுவும் வணக்கமாக இருக்கிறது. நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாயும் தந்தையும் அவர்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பதிருக்கிறது, அதுவும் வணக்கமாக, இபாதத்தாக, புண்ணிய காரியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்கிறான், எழுதிக் கொள்கிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் உண்டான நெருக்கமும் தொடர்பும் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, சில சிறுவர்களிடத்திலே உபதேசம் செய்கிற பொழுது பெற்றோர்களை மதிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் முன்னால் பெற்றோர்கள் வந்துவிட்டால் அப்படியே எழுந்து நின்று விடுவோம், உட்கார கூட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது ஒரு சிறுவர் சொல்லுகிறார்,
நீங்களாவது எழுந்து நிற்கிறீர்கள், நாங்கள் அப்படி அல்ல ஹஜ்ரத், நாங்கள் ஓடியே விடுவோம். அவர் முன்வாசலிலே வருகிறார் என்றால் நாங்கள் பின்வாசல் வழியாக ஓடிவிடுவோம். என்னப்பா விஷயம், இவ்வளவு மரியாதையா என்று கேட்டால், வீட்டிலே வந்தால் துணை என்று எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார். மொபைலை பார்க்காதே, அதை பார்க்காதே, இதை செய்தாயா, இதை அனுப்பினாயா, இங்கு போனாயா, அங்கு வந்தாயா என்று எதையாவது சொல்லிக் கொண்டே இருப்பார். அதனால் அவர் வருவது முன்வாசல் வழியாக அவர் வருகிறார் என்றால் நாங்கள் நைசாக பின்வாசல் வழியாக வெளியே, வீட்டிலே இருக்க மாட்டோம், வெளியே சென்று விடுவோம் என பிள்ளைகள் சொல்லுகிற அளவுக்கு பெற்றோர்களுடைய மரியாதை பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருந்து எடுபட்டு விட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வெறுப்பு, விரோதம், பகை, காழ்ப்புணர்வோ, கோபம், இது போன்ற மிகப்பெரிய சீன பெருஞ்சுவர்களைப் போல சுவர்களை எழுப்பி வைத்திருக்கிறோம். பெற்றோர்களை பார்க்காத அளவுக்கு, உறவினர்களை பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய கோபம், காழ்ப்புணர்வோ, வெறுப்போ, இது போன்ற சீன பெருஞ்சுவரை விட பெரும் சுவர்கள் நமக்கும் நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியிலே எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால், அன்பானவர்களே, இறைவனுடைய ரஹ்மத் நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹுடைய பரக்கத் எப்படி நமக்கு கிடைக்கும்? அல்லாஹுவினுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? நமது பிரார்த்தனைகள் எப்படி அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் என்ன நினைக்கிறோம்? பெரியவர்கள் வீட்டிலே இருப்பதை நமக்கு தொந்தரவாக நாம் நினைக்கிறோம். அவர் வந்து விட்டார், இனி நாம் இங்கே இருக்க வேண்டாம் என்று வெளியே புறப்பட்டு விடுகிறார்கள். கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும், அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். பரக்கத் இருக்கிறது, உங்களில் பெரியவர்களோடு தான் பரக்கத் இருக்கிறது. அவர்கள் இருக்கிற இடத்தில் தான், அவர்கள் உங்கள் இல்லத்திலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் பெரியவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் இறைவனுடைய பரக்கத் உங்களுக்கு இறங்குகிறது. பெரியவர்கள் இல்லாவிட்டால் பரக்கத் இருக்காது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும், உங்களில் பெரியவர்களோடுதான் பரக்கத் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியவர்களை எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோம், பெரியவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் கண்ணியம் கொடுக்கிறோம். ஊரிலே உள்ள பெரியவர்களை விடுங்கள், நமது அண்ணன்மார்கள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய சின்ன தந்தை, நம்முடைய பெரிய தந்தை, நம்முடைய சின்னம்மா, நம்முடைய பெரியம்மா, இவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம், கண்ணியம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்களை மதிக்காவிட்டால், இவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காவிட்டால் அவர்களுக்கு ஒன்றும் குறைந்து விடாது என்று இருந்தாலும் கூட நமது வாழ்வில் பரக்கத் எடுக்கப்பட்டுவிடும். அல்லாஹ்வினுடைய அருள் நமது வாழ்விலிருந்து எடுக்கப்பட்டுவிடும் என்பதை நாம் நமது நெஞ்சங்களில் ஆழப்பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைக்கிறார்கள். தனது மகன் ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைக்கிறார்கள். அவ்வப்போது பெரியார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வது வழக்கம். இந்த காலகட்டத்தில் உபதேசத்தை கேட்பதும் இல்லை, கேட்டால் ஒரு காதிலே கேட்டுவிட்டு மறுகாதிலே விட்டு விடுகிறார்கள். ஆனால் அன்றைய கால பிள்ளைகள் பெரியவர்களிடமிருந்து உபதேசத்தை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் சொல்லாவிட்டால் இவர்களாகவே கேட்பார்கள், நீங்கள் ஏதாவது உபதேசம் சொல்லுங்கள், ஏதாவது நசீஹத்து செய்யுங்கள் என்று, ஏதாவது வழிகாட்டுதலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சிறுவர்களே கேட்பார்கள். பெரியவர்கள் உபதேசம் செய்வார்கள். அப்படி ஹுசைன் இப்னு அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகன் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அவர்களை ஒரு நாள் அழைக்கிறார்கள். அழைத்து, யா புனைய, யா புனைய, எனது அருமை மகனே, உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன், அதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஊன்றி பிடித்துக் கொள்வாயாக. என்ன உபதேசம்? லா தஸ்ஹபன்ன, நீ நட்பு கொள்ளாதே, நீ தோழமை கொள்ளாதே, நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதே, காத்திய ரஹ்மன், காத்திய ரஹ்மன், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவனிடத்திலே நீ எந்த தொடர்பும் வைக்காதே, ஊரிலும் தொடர்பு வைக்காதே,
பயணத்திலும் கூட அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து நீ பயணம் கூட செய்து விடாதே. உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள், பெற்றோர்களை பிரிந்து வாழக்கூடிய பிள்ளைகள், பிள்ளைகளை வெறுத்து வாழக்கூடிய பெற்றோர்கள், அண்ணன் உடன்பிறப்புகளை மாறி மாறி பிரிந்து வாழக்கூடிய உடன்பிறப்புகள், மாறி மாறி பிரிந்து வாழக்கூடிய உறவினர்கள், கண்டாலும் காணாதது போல் செல்லக்கூடிய உறவினர்கள், இவர்கள் இருக்கிறார்களே, இவர்களில் எவரையும் உன்னுடைய ஊரில் வைத்தும் நீ பயண சமயத்திலும் கூட இவர்களிடத்திலே நீ தொடர்பு வைக்காதே, தோழமை கொள்ளாதே என அலி இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகன் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு சொன்னார்கள். ஏன் தெரியுமா? உறவுகளை அறந்து வாழக்கூடியவர்களோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்று நான் சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? فإني وجدته ملعونا في كتاب الله في ثلاثة مواطن. அல்லாஹ் அவனுடைய பரிசுத்த குர்ஆனில் 3 இடங்களில் உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்களை சபிக்கின்றான், சாபமிடுகின்றான். சாபம் இடுவது யார்? நம்மை போன்ற சாதாரண மனிதன் அல்ல, அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் சபிக்கிறான். ஒரு இடத்தில் அல்ல, குர்ஆனிலே 3 இடங்களில் உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் சபிக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் 4ஆம் அத்தியாயம் 52வது வசனத்திலே சொல்வான், உமையல் அனில்லாஹ், அல்லாஹ் யாரை சபித்து விட்டானோ ஃபலன் தஜித லஹு நஸீரா, அவனுக்கு எந்த ஒரு உதவியாளரையும் நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள். அவனுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, அவனுக்கு ஒரு தேவை வருகிற பொழுது, அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, அவன் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவனாக இருந்தால் உலகத்திலே யார் நினைத்தாலும் அவனுக்கு எந்த உதவியையும் செய்ய முடியாது. அல்லாஹ் சபித்து விட்டால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களை உலகத்திலே நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள் என அருள்மறை குர்ஆன் 4ஆம் அத்தியாயம் 52வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளையும் யார் நம்புகிறாரோ, இதுதான் ஈமானிய முக்கியமான விஷயம், ஒரு மூமின் என்பதற்கான லட்சணமும் அடையாளமும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் விசுவாசம் கொண்டாரோ, ஈமான் கொண்டாரோ, நம்பிக்கை கொண்டாரோ, ஃபல்யஸில் ரஹிமா, ஃபல்யஸில் ரஹிமா, அவர் அவருடைய உறவினர்களை சேர்ந்து வாழட்டும். முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பியவர் என்றிருந்தால் அந்த ஈமான் உங்களுடைய உள்ளத்திலே இருக்குமானால் ஃபல்யஸில் ரஹிமா, உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும் என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை எத்தனையோ பல்வேறு கட்டங்களில் உபதேசங்களாக வழங்கிவிட்டு இந்த அளவுக்கு சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலு அர்ஹாமக்கும் வலௌ பிஸ்ஸலாம், சிலு அர்ஹாமக்கும், உங்கள் உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். சேர்ந்து வாழுங்கள் என்றால் என்ன அர்த்தம் புரியவில்லையா? வலௌ பிஸ்ஸலாம், குறைந்தபட்சம் அவர்களை காணுகிற பொழுது சலாமை கொண்டாவது சேர்ந்து வாழுங்கள். காணுகிற பொழுது காணாதது போல சென்று விடாதீர்கள். சுகதுக்கங்களில் பங்கெடுப்பது, அவர்களுடைய அழைப்புக்கு பங்கெடுப்பது, அதுபோல அவர்களை காணுகிற பொழுது சலாம் சொல்வது, சலாமத்தை கொண்டாவது நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் நமது உறவினர்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய தகுதிக்கு
தக்கவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும், வறியவர்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், நாம் நமது உறவினர்கள், அதுவும் வம்ச வழி உறவு இருக்கிறது, அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்து தந்த உறவு, அந்த உறவுகளை ஒரு காலம் நாம் பிரியக்கூடாது. பிரிந்தவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய எந்த இபாதத்துக்களும் கூட அங்கீகரிக்கப்படாது என்கிற அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒருவன் ஒரு வீட்டில் திடீர் எலி தொல்லைகள் அதிகமாக இருப்பதனால் திடீரென்று ஒரு எலி பொறியை வாங்கி வைத்தான். எலி பொறி என்றுதானே சொல்வார்கள் எலியை பிடிப்பதற்கு. எலி பொறி கொண்டு வீட்டிலே வாங்கி வைத்தான். எலி பொறியை வாங்கி வைப்பதை ஒரு கதைதான். எந்த ஹதீஸ் கிதாபிலே வருகிறது என்று கேட்காதீர்கள், ஒரு கதை. ஆனால் கதையினுடைய கருப்பொருள் உண்மையானது. நமது என்ன ஓட்டங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். எலியை பிடிப்பதற்காக வேண்டி ஒரு எலி பொறியை வாங்கி வைத்தான். எலி இந்த விஷயத்தை தெரிந்து ஓடோடி வந்து அங்கே சுற்றுச்சுவரில் சுற்றி கொண்டிருந்த பாம்பிடத்திலே சொன்னது, பாம்பே, நம்முடைய வீட்டவன் ஒரு எலிப்பொறியை வாங்கி வைத்து விட்டான், உனக்கு தெரியுமா? அவன் வாங்கி வைத்தால் எனக்கென்ன? அவன் உன்னை பிடிப்பதற்காகத்தானே வாங்கி வைத்திருக்கிறான், அதற்கு எனக்கென்ன என்று பாம்பு பதில் கூறிவிட்டது. உடனே அந்த வீட்டிலே இருந்த ஆட்டிடத்திலே அந்த எலி ஓடோடி சென்று சொன்னது, ஆடே, ஒரு பொறியை வாங்கி வைத்து விட்டான், எனக்கு பயமாக இருக்கிறது. உனக்கு பயமாக இருக்கிறது என்றால் அது உன்னுடைய பிரச்சனை. பொறி என்பது எனக்கு பாதகமானதல்ல. அந்த பொறியிலே நான் சிக்க போறதில்லை. எனவே அது உனக்குரிய பிரச்சனையை நீ என்னிடம் வந்து ஏன் சொல்லுகிறாய்? எனவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என ஆடும். அப்படி சொல்ல அங்கே ஒரு மாடு வளர்க்கப்பட்டது. மாடு நின்றது. அந்த மாட்டிடத்திலே எலி போய் சொன்னதாம், மாடே, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்முடைய வீட்டில் எலிபொறி வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எலிபொறி வாங்கி வைக்கப்பட்டால் அது என்னுடைய பிரச்சனை இல்லையே, அது உன்னுடைய பிரச்சனை அல்லவா? நீ அல்லவா அதை பார்க்க வேண்டும், அதற்கு ஏன் என்னிடத்திலே சொல்லுகிறாய் என மாடும் கோபப்பட்டது. எலி அமைதியாக சென்று விட்டது. திடீரென்று எலிப்பொறியிலே சிக்கியது போல ஒரு சத்தம் கேட்டது. இவன் முன்பின் பாராமல் எலிப்பொறிக்குள் கையை விட்டால் அதிலே சிக்கியது பாம்பு. அந்த பாம்பு இவனை தீண்டி விடுகிறது, கடித்து விடுகிறது. அந்த பாம்பு இவனை கடித்து விடுகிறது. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு ஓடோடி செல்லுகிறார்கள். மருத்துவம் பார்க்கிறார்கள். கடைசியில் மருத்துவம் பார்த்து இவன் ஓரளவு பிழைத்து விடுவான் என்பது போல் இருக்க மருத்துவர்கள் சொன்னார்கள், இவனுக்கு நல்ல ஆட்டுக்கால் சூப் எல்லாம் கொடுத்து இவனை தேற்றுங்கள் என வீட்டிலே நின்ற ஆட்டை அறுத்து விடுகிறார்கள். இவனை தேற்றுவதற்காக வேண்டி வீட்டில் நின்ற ஆட்டை பிடித்து அறுத்து விடுகிறார்கள். எதெல்லாம் சூப்பெல்லாம் குடித்த பிறகும் கூட இவனுடைய நிலை மெச்சப்படுவது போல் தெரியவில்லை. நாளுக்கு நாள் தளர்ந்து எவ்வளவுதான் ஆரோக்கியமான சிகிச்சை அளித்த பிறகும் கூட இவன் இறந்து விடுகிறான். இறந்து விடுகிற பொழுது இவனுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறுவதற்காக அங்கிருந்த மாட்டையும் அறுத்து விடுகிறார்கள். அங்கிருந்த மாட்டையும் அறுத்து விட்டார்கள். இவைகளை எல்லாம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த எலி. இந்த பிரச்சனையை நாம் போய் சொன்னோம், இது உனது பிரச்சனை, நாங்கள் எதற்கு வர வேண்டும் என்று அவைகள் எல்லாம் ஒதுங்கிக் கொண்டது. 3 செத்து போய்விட்டது என்று அந்த பிரச்சனையை ஓரமாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தது எலி. அதே போலதான் இன்றைய உலகத்தில் நம் சமுதாயமும் இருக்கிறது, மக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். SIR என்று ஒன்று கொண்டு வரப்படுகிறது. பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள்? பெரும்பான்மையினர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது சிறுபான்மையினருக்குத்தானே, இது அவர்களை குறிவைத்துதானே செய்யப்படுகிறது, நமக்கென்ன என்று அவர்கள் கைவிரித்து விடுகிறார்கள். நமது குடும்பங்களில் வறியவர்கள், ஏழைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள், அவன் கஷ்டப்படுகிறான், நமக்கென்ன என்று நாம் சும்மா இருந்து விடுகிறோம். கடைசியில் நாம் பாதிக்கப்படுகிற பொழுது, கடைசியில் நாம் ஆபத்திற்குள்ளாக்கப்படுகிற பொழுது நம்மை காப்பதற்கும் நமக்கு கவலைப்படுவதற்கும் யாருமே இருக்க மாட்டார்கள். சில வேளை எலியை பிடிப்பதற்காக வேண்டி வைக்கப்பட்ட பொறியில் இருந்து எலி பாதுகாப்பு பெற்றுவிட்டது. ஆனால் பெரிய உருவமாக இருந்த அவைகளெல்லாம் இறந்து விட்டது என்பது போல சிறுபான்மையினர்களை குறிவைத்து
அதுபோல குடும்பத்திலே வறியவர்களை மட்டும் ஒதுக்கி வைத்து வாழ்வோமேயானால் ஒருவேளை அடுத்த கட்ட வாழ்வு அவர்களுக்காக இருக்கும். நாம் அவர்களை விட அவர்களிடத்திலே போய் கைகட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையும் சில வேளை ஏற்பட்டுவிடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அன்பானவர்களே, அதற்காகத்தான் அந்த கதையை சொன்னேன். அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களை, அவர்கள் ஏழையாக இருந்தாலும், அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து வாழ வேண்டும், அவர்களோடு இணங்கி வாழ வேண்டும் என்பதை அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழமாக, மிக உறுதியாக பல்வேறு கட்டங்களில் வலியுறுத்தி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்வதனால் கிடைக்கக்கூடிய பலனை நமக்கு சொல்லுகிற பொழுது பல்வேறு பலன்களை அல்லாஹ் உறவுகளை சேர்ந்து வாழ்வதிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒன்று ஹுசூலுல் குவ்வத்தி ஃபில் ஜஸத், உனது உடலில் ஆரோக்கியம் வேண்டுமா, உறவினர்களை சேர்ந்து வாழ். உறவினர்களை பிரிந்து வாழ்பவன் அவன் மென்டலி பிசிக்கலி அவன் சோர்வானவனாகத்தான் இருப்பான். அவனுடைய உடலில் ஆரோக்கியம் இருக்காது. உன் உடலில் ஆரோக்கியம் வேண்டுமா, உறவினர்களோடு சேர்ந்து வாழ். அல்லாஹ் உன் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறான். அது மட்டுமல்ல, அல் பரக்கத்து ஃபில் உம்ர், அல் பரக்கத்து ஃபில் உம்ர், உன்னுடைய ஆயுளிலே உனக்கு பரக்கத்து வேண்டுமா, ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். அதுபோல ஆயுளிலே உனக்கு பரக்கத்து வேண்டுமா, உறவினர்களை நீ சேர்ந்து வாழ். அதுபோல நற்கருமங்கள் செய்வதற்கு உனக்கு எண்ணம் பிறக்க வேண்டுமா, நீ உறவினர்களை சேர்ந்து வாழ். உறவினர்களை துண்டித்து வாழக்கூடிய பெரும்பாலான நபர்களை பாருங்கள். சேர்ந்து வாழுகிற பொழுது நல்ல முறையிலே தொழுவார்கள், நல்ல முறையிலே தான தர்மம் செய்வார்கள், நல்ல முறையிலே பழகுவார்கள், நல்ல முறையிலே கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள். எப்பொழுது உறவுகளை துண்டிக்க ஆரம்பித்தார்களோ அவர்களிடமிருந்து நற்கர்மங்களும் இல்லாமல் ஆகிவிடும். எனவே நான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நற்கர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உனக்கு வேண்டுமா, நீ உறவினர்களை சேர்ந்து வாழ். அது மட்டுமல்ல, நான்காவதாக சொல்வார்கள், பகாவு திக்ரில் ஜமீலி பாதல் மௌத், உனது மரணத்திற்கு பின்னாலும் நீ போற்றப்பட வேண்டுமா, நீ புகழப்பட வேண்டுமா, நீ பேசப்பட வேண்டுமா, உறவினர்களை சேர்ந்து வாழ். உறவினர்களை துண்டித்து உறவுகளை பிரிந்து வாழ்ந்து மறைந்தவன் ஒரு சில நாட்களிலேயே அவன் அட்ரஸ் இல்லாமல், முகவரி இல்லாமல், இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்ற எந்த தடயமும் இல்லாமல் அழிக்கப்பட்டு போவான். உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவன், உறவுகளை பிரியாமல் உறவினர்களோடு ஒட்டி வாழ்ந்தவன் இருக்கிறானே, காலாகாலத்திற்கும் பேசப்படுவான் என இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما امر الله به ان يوصل ويفسدون في الارض اولئك هم الخاسرون. الذين ينقضون عهد الله, அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதியை யார் முறித்துக் கொள்கிறார்களோ, من بعد ميثاقه, அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்ததற்கு பின்னால், ரப்பே நீதான் எங்கள் ரப்பு, நான் உன்னுடைய அடிமை என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்ததற்கு பின்னால் அந்த வாக்குறுதியை யார் முறித்து விடுகிறார்களோ, அல்லாஹ் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்ன உறவினர்களை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ, பூமியிலே ஃபித்னாக்கள் யார் செய்கிறார்களோ, பூமியிலே யார் குழப்பம் செய்கிறார்களோ, நஷ்டவாளிகள் என்றால், சுத்தமான நஷ்டவாளிகள் என்றால் இவர்கள் தான் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நஷ்டவாளிகள், அவன் இந்த உலகத்திலே பிறந்தும் எந்த பலனும் இல்லை, வாழ்ந்தும் எந்த பலனும் இல்லை, மறுமையும் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை. இந்த உலகமும் அவனுக்கு நஷ்டமாகிவிடுகிறது, மறுமையும் அவனுக்கு நஷ்டமாகிவிடும் என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அர்-ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஷ் தகூல் மன் வஸலனி வஸலஹு அல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹு அல்லாஹ்.
அர்ரஹ்மு முஅல்லகத்துன் பில் அர்ஷ். நாளை மஹ்ஷரில், நாளை மறுமையில் உறவு முறை என்பது இருக்கிறது. அதற்கு அல்லாஹ் பேசுகிற சக்தியை கொடுப்பான், அதற்கு ஒரு உருவத்தை கொடுப்பான், அதற்கு ஒரு நாவை கொடுப்பான். அது பேசுகிற சக்தியாக மாறி அர்ரஹ்மு முஅல்லகத்துன் பில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷோடு அது ஒட்டி கொண்டிருக்கும். உறவு முறை என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷோடு ஒட்டி கொண்டிருக்கும். தகோல் அந்த உறவு முறை என்பது சொல்லும் மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதானி கதாஹுல்லாஹ். அல்லாஹ்வே, என்னை யார் சேர்த்துக் கொண்டார்களோ அவர்களை நீயும் உன்னுடைய அருளிலே இன்று சேர்த்துக் கொள்வாயாக, உன்னுடைய சுவனத்திலே நீ அவர்களை சேர்த்துக் கொள்வாயாக. வமன் கதானி கதாஹுல்லாஹ், என்னை யார் துண்டித்து வாழ்ந்தார்களோ, உறவுகளை யார் அறுந்து வாழ்ந்தார்களோ அல்லாஹ்வே, அவர்களை நீ அறுத்து விடுவாயாக அல்லாஹ். உன்னுடைய சுவனத்தை விட்டு அவர்களை நீ அப்புறப்படுத்தி விடுவாயாக அல்லாஹ் என உறவு முறை நாளை மறுமையிலே பேசும் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நமது ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், நமது ஜீவாதாரம் பெருக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த இரண்டிலும் நமக்கு ஆசை இருக்குமானால் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட கண்மணி நாயகத்தினுடைய தகவல் ஃபல்யஸில் ரஹிமா, உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு இந்த இரண்டும் கிடைக்கும் என பொய்யே சொல்லாத பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நெறிமொழியை பின்பற்றி உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. உண்மையான மோமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சி அருள் புரிவானாக. எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக. குறிப்பாக பலஸ்தீனிலே கஷ்டப்படக்கூடிய நமது சகோதரர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி அருள் புரிவானாக. நம்மையே குறிவைத்து தாக்கப்படுகின்ற எல்லா விதமான தாக்குதல்கள், அம்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் இந்த இந்திய திருநாட்டில் கியாமத் நாள் வரை நம் சமுதாயம் தழைத்தோடு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.